தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். அமித்ஷாவை அவருடைய இல்லத்தில் சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். இது அரசியல் சந்திப்பாகத்தான் இருக்கும் என்ற கருத்துக்கள் வெளியாகின்றன. உங்களுடைய கருத்து என்ன? ரெண்டு அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் வேற எப்படி சந்திப்பு இருக்க முடியும்? அது அரசியல் சந்திப்பாகத்தான் இருக்க முடியும். இன்னொன்னு, இதற்கான ஒரு ராஜபாட்டை பாதை இந்த மாசம் 5ஆம் தேதி போடப்பட்டது. மார்ச் 5ஆம் தேதி ஆத்தூர்ல செய்தியாளர்கள்ட்ட பேசின எடப்பாடி பழனிசாமி ஒன்னு தெளிவா சொல்லியிருந்தார். எங்களுக்கு திமுக தவிர வேறு எவரும் வேற எதுவும் கட்சி எதிரிகள் கிடையாது. திமுக மட்டும்தான் எதிரி. இந்த திமுகவை வீழ்த்துவதற்கு, அவருடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கு சிதறி கிடக்கும் அத்தனை வாக்குகளை ஒருங்கிணைத்து இந்த திமுகவை வீழ்த்த பாடுபடுவோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். அப்பவே அவர் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். எல்லாரையும் வெளியில இருக்க அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதுங்கிற பார்வைக்கு வந்து விட்டார் அப்படின்னு கருத இடம் ஏற்பட்டது. அப்படி அவர் சொல்றப்ப ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டாரு, அப்ப நான் இந்த பிஜேபி அப்படின்னு சொல்றப்ப அவர் உடனே சொன்னாரு, இந்த பாருங்க, அடுத்த 6 மாசத்துல எங்க கூட யார் இருக்கா, எதிர்த்தாப்புல யார் இருக்கா, யாரு எங்க இருக்காங்கிறது எல்லாம் தெரிஞ்சு போகும் அப்படின்னாரு. அவர் மார்ச் மாசம் அடுத்த 6 மாசம்னு சொன்னார்னா அவருடைய பொருள் தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்பாகவே கூட்டணி முடிந்து விடும்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த விதமாகத்தான் போயிருக்கா. இதுக்கு முன்னால கூட்டணி பற்றின அந்த பேச்சுவார்த்தை நடந்த போதெல்லாம் ஏடிஎம்கே தரப்புல என்னென்ன லீடர்ஸ் போனாங்களோ அதே லீடர்ஸ் அக்காம்பனி பண்ணியிருக்காங்க. அதையும் பார்க்கணும். அப்படின்னா திட்டவட்டமா கூட்டணி பற்றி பேசி இருக்கிறார்கள். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்குலைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்ப சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்த விஷயமாகட்டும், அதே போல 1 மணி நேரத்துல 7 செயின் ஸ்நாட்ச் நடந்ததாகட்டும், அடுத்தடுத்து நடந்திருக்கக்கூடிய கொலைகளாகட்டும், இதெல்லாம் மையப்படுத்தி ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டர்கிட்ட முறையீடு செய்வதற்காக போனார் அப்படின்னு சொல்ல முடியும். இது ஒரு கல்லுல 2 மாங்காய். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ்.